ஹாய் கைஸ், இன்னியோட ப்ளாகில் ஹல்டி மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெஸ் வந்து நான் மேக்கப் முடிச்சுட்டு நான் என்னோடய ட்ரெஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஃபேஸ் மேக்கப் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டோனர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். டோனர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. நல்லா மசாஜ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப்ஸ் வந்து ட்ரை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரைமர் போட்டுக்கோங்க. ப்ரைமர் வந்து ஜஸ்ட் கையிலே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை தான், அப்படியே தடவர மாதிரிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு அப்ளை. அண்ட் இப்போ வந்து நான் ஐப்ரோ மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஐப்ரோ வந்து நான் கட் பண்ணல, ஸோ அதனால் ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேரை நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்டெப் வந்து கன்சீலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே ப்ரஷ்ஷில் வந்து ஒரு ஷேப்பாக கொண்டு வாங்க. அப்புறம் மேலே வந்து ப்ரஷ்ஷை வந்து ஃப்ளாட்டாக வச்சுட்டு ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் மாதிரி உங்களுக்கு வரணும். இதை வந்து நல்லா நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வந்து ஐப்ரோ ப்ரஷ் பண்ணிங்களே அது பின்னாடியே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரஷ் இருக்கும். உங்கள் பேலட்லேருந்து நான் வந்து பிளாக் கலர் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பிளாக் கலர் வந்து நான் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா அப்ளை பண்ணும்போது ஒரு ஷேப் வந்துடும் உங்களுக்கு. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு கோம் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சேம் ஆஸ் இந்த ஐக்கும் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி ஐப்ரோஸ் வந்து நல்லா வந்து ஒரு ஷேப்பாக தெரியுது, அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐ லுக்கும் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதுக்கு நிறைய ஷிம்மர் ஷேட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் மேக்கப் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷிம்மர்லாம் திருப்பி உங்கள் மேக்கப்லேயே விழுந்துடும் ஃபேஸ்லேயே. ஸோ அதனால் நான் ஐ மேக்கப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கன்சீலர் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்சீலர் போட்ட இடத்த வந்து நான் செட் பண்ணுற மாதிரி உங்கள் பேலட்லேயே வந்து உங்கள் ஸ்கின் கலரில் ஒரு ஷேட் இருக்கும், அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நியூட் ஷேட் மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ்ஷை வந்து ஒரு ப்ரௌன் ஷேடை வச்சுட்டு ஒரு கட் க்ரீஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. நல்லா கட் க்ரீஸ் மாதிரி இந்த ஐ பண்ணும்போது இந்த ஐக்கும் நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ப்ரஷ்ஷு வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ இந்த ஐ முடிச்சுட்டு இந்த ஐக்கு போனால் உங்களுக்கு கலர் கன்ஃபியூஷன் ஆகிடும். ப்ரஷ்ஷில் வந்து ஒரு கலர் மிக்ஸ் பண்ணி வேறு கலர் ஆகிடும். நல்லா பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்சீலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐ கிட்ட மட்டும் இந்த மாதிரி கன்சீலர் பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் இடத்துல வந்து பர்பிள் ஷேட் நான் எடுத்துக்கிறேன். பர்பிள் ஷேடு எடுத்துகிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே லைட்டிங்னால உங்களுக்கு சரியாக தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பொண்ணு என்னடா வேற எங்கேயோ பார்த்து பேசுகிறான்னு நினைக்காதீங்க. மிரர் வந்து இந்த சைடில் இருக்குது, அதனால தான் நான் மிரர் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். மேக்கப் ரொம்ப முக்கியம் இல்லை, மிரர் பார்த்து தானே பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் மிரர் பார்த்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நல்லா வந்து பர்பிள் ஷேடு ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து அப்படியே விட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்து நான் பிங்க் ஷேட் போட்டுக்கிறேன். ஸோ பிங்க் ஷேட் போட்டுட்டு அதையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. டார்க் பர்பிள் போட்டிங்கன்னா டார்க் பிங்க் பண்ணுங்கள். லைட் பர்பிள் போட்டிங்கன்னா லைட் பிங்க் தான் போடணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்சீலர் எடுத்துகிட்டு கொஞ்சம் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு மேலே இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐபாலோட எண்டிங் பாயிண்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நான் கோல்டு ஷேட் போட்டுக்க போகிறேன். நீங்கள் எல்லோ ஷேட் போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நான் வந்து கோல்டு ஷேட் போட்டுக்க போகிறேன், ஒரு ஷிம்மர் ஷேடை. ஸோ அதை அப்படியே எடுத்து இப்படி டேப் பண்ணிக்கோங்க. லைட்டிங்கில் உங்களுக்கு ஷேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து இந்த பிங்க்கு தனியாக, இந்த கோல்டு தனியாக, இந்த பர்பிள் தனியாக தெரியும். ஸோ இதனால் அப்படியே நீங்கள் பிளெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரெண்டு ஐக்கும் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஐலைனர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஐலைனர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபேஸ் கண்ணாடியோட ஐலைனர். ஸோ அதை வந்து ஐலைனர் மட்டும் போட்டுக்கிட்டு கீழே காஜல்லாம் நான் போடவே இல்லை, ஜஸ்ட் ஐலைனர் மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து ஃபேஸ் மேக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் நான் மஸ்காராலாம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அன்இவன் டோன்ஸில் இருக்கிற இடத்துலலாம் ஆரஞ்சு கலர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த லிப்ஸ் கிட்ட, நோஸ் கிட்ட இங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு கட்டி வந்து உடஞ்சிருக்கு. ஸோ அது ஒரு பிக்மெண்ட்டாக தெரியும். சார் அங்கே எனக்கு மச்சம் நிறைய பிளாக் கலர் மச்சம் இருக்கும், அங்கே அப்ளை பண்ணிவிட்டு
நல்லா blend பண்ணிக்கோங்க. கண்ணு கீழெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் blend பண்ணிக்கிறேன். இப்போ அதே இடத்துல வந்து கன்சீலர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ கன்சீலர் போட்டு அதே இடத்துல கன்சீலர் போட்டுட்டு அதையும் நல்லா blend பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்னோட ஷேட் ஃபவுண்டேஷனும் ஸ்டோப் க்ரீமும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா வந்து போட்டுட்டு நல்லா blend பண்ணிக்கோங்க. நல்லா blend பண்ணிக்கோங்க. திட்டு திட்டாக இருக்கக்கூடாது. உங்கள் பிளெண்டிங் பான்ச்சை வந்து நல்லா தண்ணியில் வந்து நனைச்சிட்டு நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா blend பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இன்னொரு கொஞ்சம் ஸ்டோப் க்ரீம் ஆட் பண்ணாமல் கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன் அதுக்கு 2வது லேயராக போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இது நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன். ஸோ வந்து ஹல்டி மேக்கப்புக்கெலாம் கொஞ்சம் பிரைட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து 2வது லேயராக நான் கொஞ்சம் தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதையும் நான் blend பண்ணிக்கிறேன். காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நான் கான்டோர் பண்ண போகிறேன். ஸோ க்ரீமி கான்டோர் எடுத்துக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடும் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஜா லைன்லலாம் பண்ணிவிட்டு ஹெட் கிட்டெல்லாம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோஸ் கிட்டையும் நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா blend பண்ணிக்கோங்க. blend பண்ணிட்டா அவ்வளோதான். ஓரளவுக்கு மேக்கப் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சோன்னு வந்து ஹைலைட்டர் ப்ளஷ்ஷுக்கு மேலே, லிப்ஸ் கீழே, சின்னாண்டை அண்ட் நோஸ் கிட்ட, ஹை கிட்டெல்லாம் வந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் வந்து நல்லா வந்து பாப்பியாக தெரியறதுக்கோசம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் கீழே வந்து நான் பிங்க் ஷேடை வந்து நான் மேலே யூஸ் பண்ண பிங்க் ஷேடை கீழே வந்து போட்டுக்கிட்டு செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். லேஷஸ் நான் போடல, ஜஸ்ட் நான் மஸ்காரா போட்டுக்கிறேன். மஸ்காரா போடுறதுக்கு ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மஸ்காரா போட்டுட்டிங்களா, கீழேயும் மஸ்காரா போட்டுட்டு அந்த மஸ்காரா கொஞ்சம் இழுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி வரும். சூப்பராக இருக்கும் இந்த ஐ லுக் பார்க்கறதுக்கு. நீங்கள் காஜல் எடுத்து போட்டிங்கன்னா சில டைம் காஜல் கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்து பிளாக்காக ஆகிடும். ஸோ ஆனால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ஒரே ஒரு லைன் தான், அந்த லைன் வரதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணிக்கிறது. அப்படியே கொஞ்சம் தேய்ச்சி எடுக்கிற மாதிரி தான் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். லிப்ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு நியூட் ஷேடை எடுத்துக்கோங்க. அதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த நியூட் ஷேடை நீங்கள் காய விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே உங்கள் கண்ணில் போட்டிருப்பீங்கள அந்த ஐ ஷேடோஸ், ஸோ அதை எடுத்துகிட்டு இங்கே வந்து லிப்ஸில் போட்டுக்கோங்க. அப்படி நான் பர்பிள் அண்ட் பிங்க் மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்லாயிருக்கும். நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. நல்லா ப்ரஷில் வந்து எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு க்ளாஸ் வச்சுப்பீங்கள அந்த க்ளாஸையும் போட்டுக்கோங்க. இப்போ போது அந்த க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் பிங்க்கில் ஒரு மாதிரி ஷைனிங்காக தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும். அந்த ஷேடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் உங்களுக்கு அந்த பர்பிள் ஷேட் பிங்க் ஷேட் தெரியும், இன்னொரு பக்கம் அந்த வந்து நியூட் ஷேட் தெரியும். ஸோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டு ஹேர் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நார்மல், நீங்கள் என்ன ஹேர் வேணால் போட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு கோம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோல் எடுத்துகிட்டு கிளிப் பண்ணிக்கிறேன். சேமாக சிங்கையும் பண்ணிவிட்டு ஆஸ்ப்ரே வச்சு செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு மேக்கப்பை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுறேன். என்னடா இந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறேன்னு பார்க்காதீங்க. என்ன ஆச்சுன்னா ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் வந்து வீடியோ வந்து மேக்கப்லாம் போட்டுட்டேன்னா ட்ரெஸ் போட்டுட்டு ஆக்சலரிஸ் போடுறதும் வீடியோ எடுத்துட்டேன். பட் வந்து அந்த வீடியோ எப்படி காணாமல் போச்சோ தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எனக்கு ஒரு மாதிரி அழுவே வந்துச்சு. ரொம்ப நேரம் அந்த வீடியோ எடுத்து நான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா எப்படி டெலீட் ஆச்சுனே தெரியல. பாப்பா ஃபோன் வச்சுட்டு இருந்தா, அவள் டெலீட் பண்ணிட்டாளா என்னன்னு எனக்கு தெரியல. டெலீட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுச்சு. சரி, அந்த பிக்கு உங்களுக்கு போடுறேன் பாருங்கள், அந்த பிக்கு. ஸோ இதுதான் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஆக்சலரிஸ்லாம் போட்டிருப்பேன். இது வந்து நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் அதோட வீடியோ கூட கீழே ஷார்ட்ஸை கீழே மென்ஷன் பண்ணுற போய் பாருங்கள். சரி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், இப்படி டெலீட் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி அழுவே வந்துடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அழகாக வந்து பொட்டு கூட அழகாக எல்லோ கலரில் வச்சுருந்தேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. வச்சா பாய்.